குறும்பு குரங்கு மற்றும் புத்திசாலி ஆமை. ஒரு பெரிய காட்டு ஆற்றோரத்தில் குறும்பு குரங்கும் புத்திசாலி ஆமையும் வாழ்ந்தன. குரங்கு எப்போதும் துள்ளி துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கும். ஆனால் ஆமை மெதுவாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டிருக்கும். இருவரும் நண்பர்கள்தான். ஆனால் குரங்குக்கு ஆமையை கிண்டல் செய்வது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் குரங்கு, "அம்மாடி ஆமையே, உன் வேகத்தால ஏதாவது செய்ய முடியும். நான் மரத்தின் மேல் ஏழும் தாவும் ஓடும், நீ என்ன செய்ய போற?" என்று கிண்டலாக சொன்னது. ஆமை சிரித்துக்கொண்டு, "வேகம் இல்லை என்பதற்காக பயனற்றவன் என்று நினைக்காதே. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது" என்று சொன்னது. அதை கேட்ட குரங்கு, "சரி, அதை நிரூபி. இல்லையென்றால் நான் தான் சிறந்தவன்" என்று ஆணவமாக சொன்னது. ஆமை அமைதியாக, "சரி, நாளை உனக்கு நான் யார் என்று காட்டுகிறேன், பார்." அடுத்த நாள் ஆற்றுக்கு அருகில் இருக்கும் பெரிய மரத்துக்கு அருகே இருவரும் சந்தித்தனர். அப்போது குரங்கு அந்த மரத்தேரில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறிய மான்குட்டியை கவனித்தது. அங்கு நரி மானை கடிக்க தயாராக இருந்தன. குரங்கு அதைக் கண்டு பயந்து, "2 நரிகள் இருக்கின்றன. நான் அருகே போனால் என்னையே பிடித்துவிடும்" என்று பதட்டப்பட்டு மேலே குதித்து ஓடிவிட்டது. ஆனால் ஆமை நரியுடன் சண்டை போட்டு நரியின் காலில் சற்றே கடித்து பயமுறுத்தி நரி ஓடிப்போனாது. பிறகு ஆமை மான்குட்டியை பாதுகாப்பாக அதன் தாயிடம் சேர்த்தது. அதை பார்த்த குரங்கு வெட்கப்பட்டு, "நான் வேகமானவன்தான், ஆனால் தைரியம் உன்னிடம் இருக்கிறது. உன்னையே நான் மதிக்க வேண்டும்" என்று சொன்னது. ஆமை சிரித்து, "ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது." இறுதியில் இருவரும் இணைந்து மகிழ்ச்சியாக விளையாடினார்கள்.